எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு. அப்போ எனக்கு என்ன ஆகுது? கொல்லி பேத்தினுடைய பொண்ணு அது. ஆமாம், அப்போ கொல்லு பேத்தி. அது 2 வாட்டி இங்கே வந்து தான் என்னை பார்க்க முடியல. அங்கே உட்காந்து தான் வந்தது. எத்தனை நாளைக்கு வரும் அது? எத்தனை நாளைக்குமா இந்த பாசம் வரும்? ஏன் இருக்கிற வரைக்கெல்லாம் வராது. அதெல்லாம் சும்மா என்னையே நான் ஏமாத்திக்க தயாரா இல்லை. அது வளர்ந்து அதன் காரியம் தீர்ற வரைக்கும் அது என்கிட்ட உருவாடும். அது வளர்ந்து அதன் காரியம் தீர்ந்தோட போயோ கிழ போய அப்படின்ட்டு போயின்னு இருக்கும். இதுதான் உலகம். இதை கண்டு நான் ஏமாறக்கூடாது. ஆஹா, என் பேத்தி பாரு நான் இல்லாத இருக்க மாட்டேங்குது. இது தன்னையே தான் ஏமாத்திக்கிற விஷயம். இது மாதிரி தான் நிறைய பேர் இந்த பாசத்தில் அடிமையாகி ஏமாந்து போகிறாங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி போடு. உன் செயலை மட்டும் நீ செய். எதையுமே நீ எதிர்பார்க்காத. நீ என்ன செய்யணும்? பேத்திக்கு என்ன செய்யணும்? பேரனுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அம்மாவுக்கு என்ன செய்யணும்? நீ செய்துட்டு போய்கினேக்கிற. இது எனக்காக செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன்னு எந்த நினைவும் வச்சுக்காத. அந்த நினைவு கொள்ளும். அதனால் நல்லது.